ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஈஸியாக நம்ம வீட்டிலே குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி ஐஸ்கிரீம் செய்யலான்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டிலேயே ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும்ல. ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் பேக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். அதை நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அது கூட நான் பால் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் பால் பவுடர் எடுத்திருக்கேன். சுகர் ஆட் பண்ணுறோம். ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ஆட் பண்ணி நல்லா அதை கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் பால் ஒரு பேனில் ஊற்றி நல்லா அதை கொதிக்க வைக்கிறேன். அது ஒரு கொதி வரும்போது நம்ம ஏலக்காய் தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு வாசனைக்காக. நம்ம இதில் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸோ பிஸ்தா என்ன இருக்கோ அதை கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிஸ்கெட் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். உடனே திக்காகிடும். அது நல்லா கலந்து விட்டுட்டு அது திக்கானதுக்கப்புறம் திருப்பி மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு வாட்டி நம்ம சும்மா ஒரு பல்ஸ் மட்டும் விட்டுட்டு எடுத்து நம்ம டம்ளரில் ஆயில் கீ ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம ஊற்றி இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் இருக்குல்ல, அந்த ஷீட்டை மேலே க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்தது, அதை இதில் நடுவில் நம்ம அப்படி ஸ்டிக் மாதிரி குத்தி வச்சிடலாம். இதை ஃப்ரீசரில் வைக்கலாம். நான் இதை 2 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தேன். சூப்பராக இருந்தது. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. அப்படி ஒரு டேஸ்ட் இருந்தது. நான் பால் பவுடர் மிக்ஸ் பண்ணதுனால டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டிலே குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.